எதுவும் தெரியலையாம்மா. ஒன்னும் தெரியலம்மா. தொட்டி போய் பாக்குற தண்ணி தரம் பாருங்க. நிறைய பேர் கேள்வி கேட்கிறேன்டா. தண்ணியில கண்டா அவருக்கு செட்டா பாரு. சரி கொஞ்சம் தண்ணி வரல. அண்ணாடி பக்கம் போனா கரெக்டா தெரியும் நினைக்கிறது. அம்மா இங்க தான் நீர் ஓட்டனே அதிகமாகுது. அங்க போய் பார்க்கலாம். போய் பாரு. சரியா? டேய் தூக்குடா டேய் தூக்குடா. ஏமா தூக்குடா சொல்லு. தூக்குமா. டேய் தூக்குறீங்க. ஏமா பாடி வந்து. சரி போடு. நிர்ணயக்கார் மாமா. சொல்லுமா. மாமா ஓய் தெரியல பாருங்க. தெரியலையா? நல்லா பாருங்க தெரியும். ஏய் அப்பனே. ஏமா. ஐயோ. ஐயா காலை எல்லாம் பாரு. பாருங்க. ஒண்ணே அவ்வளவுதான். ஐயோ பாருங்க போய் அப்பா. பாருங்க. இது சாப்பு தெரியுமா? டேய் இந்த பக்கை பாக்கதானே வா. நல்லா காட்டுங்க நீ. நல்லா போயிடுமா. நல்லா ரெடி. பாருங்க. பாரு சைடு. பாத்து முருகனி தூக்கி எல்லாம் கால்ல அடிச்சு போடுங்க. சிவனேமா. மாமா. பாருங்க எல்லாம் கேட்டானே. ஏன் கண்ணு அங்க எதனா இருந்தா தாடி தெரியும். தவியா. சரி நானே பாத்துட்டேன். 99 கொட்டு நிறைமிட்டு இருக்காங்க. ஆமா. என்னடா இவளே? என்ன சொல்லுங்க? இத்தனை நாளா நான் உன் கூட வரேன். ஆமாண்ணா. நான் உனக்குலாம் நம்ம தொட்டியை காட்டுறேன். ஆமா. எனக்கு ஒரு நாள் நம்ம தொட்டி காமிச்சுக்கிறியா? டேய் தொட்டி அந்த இடத்துல இருக்குது. நான் பழத்துல இருக்கிற தொட்டி தான் பாத்துறேன். நீ மோடு மலையாரி நம்ம காட்டுறிய. சோனியம்மா. அதெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டே. சோனியம்மா. டேய் என்ன முறைக்கிற? அம்மா என்ன எதனா பேசினாலே என்ன அடிக்கிறீங்க? பார்த்தாலும் அடிக்கிறீங்க. என்ன தவிரடியா? பேசலாம் அடிப்பா நீ நான் அடிப்பேன். எல்லாத்தையும் அடிப்பாங்கடா. அத்தனா பாக்குறேன். என்ன? கேக்குறா. உமிடுவா. ஏய் அடியா? போடா அப்படி. டேய் போடா அப்படி தூரமா போடா. டாவா. நாடியோட மூஞ்சி காமிக்கிறேன். அப்பா பாரு மணிவே. போடா என்னைய பாபல் லிஸ்ட்ல சேர்த்துடா. யார் நீ? டேய் அந்த டவுலர பண்றது சுத்தமா பிடிக்கல. அவ கண்ணுல ஒரே ஒரு சொட்டு தண்ணி கூட இது வரைக்கும் நான் வந்து பார்த்தல. டேய் அவங்கள குடுறாத. அந்த டவுலர விடுடா. திருப்பதி மலை மலை கால வைக்கிறாங்க. ஐயோ ஆளு கீழே ஊந்துக்கிறாப்பா. முதல்ல மூசி பேச்சு போய் பாரு போய் பாரு. நாட்டு வயசு தலத்து வச்சு பாக்குறேன். சார் டப்பு டப்புன்னு தானே சொல்லிக்கலாம். டப்பு டப்புன்னு ரெண்டு வயிறு வேணும். எப்படி இருந்தாலும் ஏம்னா ஏத்துக்க மாட்டேங்கிறான். தண்ணி தெளிச்சு தண்ணி தொளிச்சா கூட ஏத்துக்க மாட்டா. தண்ணி ஊற்றி பார்க்கலாம். ஏறு ஏமா படுகட்டமா தாய. என்னடா ஒத்த தலை தொங்கி போச்சே. தண்ணி ஊற்றி பார்க்கலாம். முதல்ல பெட்டிக்கார தண்ணி ஊற்றி பார்க்கலாம்.
முன்னாடி போன வேகத்திலே வெளி வந்துடுச்சு. சரி மிருதம் தண்ணி ஊத்தி பார்க்கலாம். ஏம்மா என்ன மிருதம் தண்ணி தொண்டிலே நின்று கொப்பளிக்குது. சரி பாலாஜி தண்ணி ஊத்தி பார்க்கலாம். தண்ணி பார்த்தாலே போய் நின்றுட்டாங்க மறுபடியும். சரி கோகுல தண்ணி ஊத்தி பார்க்கலாம். வாய மூழ்கிச்ச என்னோட வாய மூழ்கிச்ச பொட்ட தண்ணி ஏத்துக்காதா? சரி விட டோப்பா ரவி தண்ணி ஊத்தி பார்க்கலாம். வெட்டிக்கார தண்ணியாவது புசுன்னு அடிச்சு டோப்பா ரவி தண்ணி நான் ஓய்வுத யாரு தண்ணி செட் ஆகல. யான் தண்ணி ஊத்தி பாக்குற இரு. அம்மா என்னடா ஒரே ஈரமா இருக்கு, என்னடா மண்ணா இருக்குது. ஏமா என்னடாச்சு இருக்கு? நான் அந்த சொல்லி தெரியாதா? இப்ப நான் எங்க இருக்கிறேன்? நீ வெண்பாக்க நாடக மேடையில நின்னுக்குற. என்னடாச்சு எனக்கு? உன்னை ரேப் பண்ணிட்டாங்கம்மா. ஏமா அவன் அடிக்கிறதுக்கு போனேன். அவன் உன்னை சிரமா அடிச்சு உன்னை மாய் போட்டு கை விழுந்துட்டா. யார் தண்ணியோ குத்தாங்க எழுந்துக்கல. யான் தண்ணிக்கு தான் வாயா அவளை போட்டு என்னடாச்சு? பையா நாளைக்கு கரண் மணிக்க வேண்டிய அப்பா அம்மா 2 பேருக்கு வராங்கடா. சொல்லிட்டேன் வயிற்றுல நீ பொறுத்தா என் பொண்ணா இருந்தா எங்க அப்பா அம்மா நீ தாத்தா பாட்டி சொன்னான். அவங்க தாத்தா பாட்டி நீ ஒரு காலம் சொல்லவே கூடாது. புரியுதா? நாளைக்கு அவங்க வராங்க. கம்மிடுங்க. அப்பா அம்மா எனக்கு தாத்தா பாட்டி தானே ஆகும். நீ ஞாபகம் வயசுல வந்து பிறந்த சொல்ல மாட்டேன்னு சொல்லியா நீங்க தாத்தா பாட்டி கூப்பிடுற? சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது. டேய் நாளைக்கு அவங்க இங்க வராங்க. 2 கேவடியாலும் சேர்ந்துக்கிட்டு என் தாலி அர்த்தம் நடக்கிறாங்க. சரி நாளைக்கு வராங்க. அறுசுவை உணவு தயார் செய்து வைக்க. புரியுதா? அறுசுவை உணவு அறுசுவை உணவு சொன்னேன். ஏதோ ஒண்ணு விடு. டேய் இந்த காலத்துல பெண்கள் என்ன செய்றாங்க? ஆச்சி மூட்டை தந்துறாங்க. நெல்லை கொண்டு போய் நெல்மணி வந்து போட்டு இதுல போட்டு தந்துறாங்க. அந்த மாதிரிலாம் செய்யவே கூடாது. என்ன தெரியுமா செய்யணும்? என்ன செய்யணும்? டேய் பச்சை நெல்லை கொண்டு வந்து இங்க வைடா. டேய் உள்ள அருமையில ஒரு உலக்கை இருக்கும். உலக்கை எங்க மாமனார் உலக்கை ஒன்று இருக்கும். உங்க மாமனார் அது பேசுகுதே. உலக்கை ஒன்று இருக்கும். இந்த ஒரு வரல ஒன்று இருக்கும். அது செட் ஆகுது. எங்க மாமனார் வரல ஒன்று இருக்கும் பாரு பழசா. அதை கொண்டு வந்து வைடா. இந்த தேவடியா நெல்லு குத்தி 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 புரியுதா? எப்படி கொண்டு வந்து ஒரு பொருள் கொடுப்பாங்க? இதுக்கு ஒரு லாஜிக்கும் தெரியல உனக்கு. எல்லாமே தப்பு தப்பா பண்ற. என்னடி பாய் மூடுறா. என்னடி இங்கிலீஷ்லயே பேசினிக்கற? ஏய் புடிடா. புடி. என்னமா பண்ணனும்? டேய் கொண்டு வந்து நெல்லு வை. இது எடுத்துக்க என்ன பண்ற? என்ன பண்ணனும்? இப்படி கைத்து மேல வெச்சுக்கனே. அருகையா முருகையா என்று இப்போ இங்கே நம்ம உட்கார்றோம். ஒழுங்கா குத்துறலாம்னு சொல்லிட்டு நம்ம இங்க உட்கார்ந்துட்டே பாக்குறோம். புரியுதா? குத்துவா நீ தள்ளுறா.
பட்டு வண்ண ரோசாவா பட்டைக்கண்ணு மூடாதா பாக்கம் என்னும் நீரே ஆசையில நான் வளர்ப்பேன் அள்ளி வச்ச மேடையிலே புள்ளிருந்து பட்டிடமா மண்டால துங்கமில்லே பாரு வந்த ஊருக்குள்ளே சொல்லுவாங்க உனக்கு வாய் இல்ல அடுத்த வாயில தின்னுக்கிறீங்க எனக்கு வச்சு பழக்கம் இல்ல தனினே ஒரு நெல்லு குத்துற எப்படிதான் கை போட்டு தெரியாம பட்டுட்டோமா திரும்பி சரியா சொல்லாதியா புத்தியில உனக்கு அறிவில உனக்கு என்ன அடிச்சுட்டே இருக்கிறீங்க ஆமா இவன் குத்தி முடிச்சுட்டா சாப்பாடு செஞ்சு வச்சு ஒழுங்கான கூப்பிட சரியா பாப்பா என்ன குழம்பு வைக்கணும் சொல்றது இல்ல என்ன குழம்பு வைக்கணும் பாப்பா இங்க பாடியா அங்க எங்க சூத்து பின்னாடியே நின்னு நடக்குற என்ன மாசம் மாசம் ஆளு நந்து பாடி நான் பைக் பிடிச்சு நந்து வரல ஏய் என்ன கூட சூத்தி பாப்பா உங்க தாத்தா பாட்டிய பாத்துக்கிறியா என்ன பூமி ஆயிட்டியா பார்த்தது இல்லடா
ஐயோ உங்க தாத்தா உங்க பாட்டி தெருவுல நடந்து வந்தாங்கன்னா சும்மா தேரியா நடந்து வர மாதிரி இருக்கும். டேய் டேய் எடுத்து சொல்றேன் எங்க அப்பா பத்தி சொல்றேன். வாயா ஒரு நடு நடக்கும் பாரு. நடப்பாங்க அவ்வளவு அழகா அப்படியே கண்ணுல ஒத்திக்கலாம். வாயா நடிகை எப்படா இது வாயா நட. உங்க தாத்தா யாராவது கிளி அந்த ஆளு நடப்பார் பாரு நட. வேற லெவல்ல எப்படா பாரு பையன் வைக்கிறாரு உங்க தாத்தா. எங்க அப்பா எங்க அம்மா எப்படி இருக்காங்க, நான் எப்படி இருப்பேன்? ஐயோ நீ தம்ம துண்டு கோயந்தா அன்னைக்கு சின்ன வயசுல எப்படி இருந்த நானு? நான் உன்னை பாக்குறதுக்கு வருவேன். நீ எப்படி இருப்பேன்? நானும் தாத்தாவும் வருவோம். அன்னைக்கு நீ செட்டி கூட போட்டு இருக்க மாட்டேன். காலாகலமா வச்சுக்கிட்டேன். எங்களை பார்த்தா மாமா மாமா மாமான்னு ஓடியாருவேன். ஓடியாருவேன். ஏதான் மாமாவுக்கு பல்லா கிளி கொடுன்னு அப்படியே கிள்ளி பண்ணுவாங்க யாருன்னா? ஏதான் மாமாவுக்கு பல்லா கூடு பாப்பா எங்க அப்பா அம்மா பிடிச்ச மாதிரி தாத்தா பாட்டி நம்ம விரும்பி சாப்பிடுவாங்க. என்னடா சாப்பிடுவாங்க? சிக்கன் மட்டன் தராது. அதுல என்னவோ கொரோனால நிறைய நோய் வந்ததுதான். வேற என்னடா எடுத்துன்னு வந்து செய்யணும்? அதனால நேரா போறேன். இந்த ஊர்ல எங்கன்னா சேகரிக்கல பண்ணி மேய்ஞ்சின்னு இருக்கும். நல்ல பெரிய பண்ணியா பார்த்து கழுவாத பண்ணிய கழுவுனா அவள் தான் கோயம்பு நல்லா இருக்கும். அது விஷயம் போடும். அந்த பண்ணியை புச்சாந்து அந்த பண்ணியை நாளா பொழுது கறி தலை சுத்தி தூக்கி போட்டுரு. அந்த பண்ணி குடலை மட்டும் உரிப்பின்னு வர கொடலாம். ஆமா பாப்பா அந்த பண்ணி குடலை அழைச்சிட்டு போறேன். அழைச்சனா மொத்த சொத்து வேஸ்டா போடும். அந்த பண்ணி குடலை உரிப்பின்னு வந்து அப்படியே ஒரு ட்ரம்ல போட்டு வச்சு தாத்தா பாட்டிக்கு கொடுத்தனா ஒரு சப்பி சாப்பிடுவாங்க பாரு. எனக்கு செய்ய தெரியாதுடா. எப்படி செய்யணும்னு தெரியாதுடா. தெரியாது தெரியாதா? டேய் நான் சாப்பாடு சொல்லுகிறேன். நீ அது எடுத்து போய் நீ நல்லா வச்சுன்னு ஒரு வாரம் நல்லா மூக்கப்படி துண்ணு. முக்கரசன் அப்படி எனக்கு ஆகாதுமா. ஆகாது. ஏய் அரிசி செஞ்சு வைக்கிறேன். இட்லி தோசை போய் பொங்கல் இடியா போட்டு சிக்கன் எல்லாம் முக்க வச்சு வைக்கிறேன். மீன் வறுத்து சுவையா வைக்கிற புரியுதா? ஒரே ஒரு 7 கிராம் தெரிஞ்ச அளவுக்கு நான் செய்யறேம்மா. புரியுதா? சரிங்கம்மா. அந்த சுவையான ஒன்று கொஞ்சம் சுவையான எப்ப மூடு செஞ்சு வைக்கணும். இப்போ உனக்கு எனக்கு 1/2 மணி நேரம் மேல தாண்டா இருக்குது. போடி செவடியா சும்மா ஏமாத்தி கிடக்குறா. முதல்ல 1 மணி நேரம்னா 3/4 மணி நேரம்னா இப்போ வந்து எவ்வளோ 1/2 மணி நேரம். 1/2 மணி நேரம் வேலைடா. இப்படி சொல்லிட்டு உள்ளிட்டு மாறா போனாவும் பேகாண்டு பாவு நின்னுக்கிறேன். நான் ஏன் பேகா நின்னுக்கிறேன்? எதுக்கு நேரம் கொண்டு தெரியுமா? எதுக்கு? நீ அந்த வேலைக்கு சரிப்பட்டு வர மாட்டேங்கிற. ஒழுங்கா கேட்டு எப்படி கத்துக்கோ. நேரம் இன்க்ரீஸ் பண்ற புரியுதா? பண்ணலாமா? இன்க்ரீஸ் பண்ணிடுறியா? ஆமா. டேய் எனக்கு 1/2 மணி நேரம் வேலை இருக்குது. ஏய் போலாமா? இந்த பாவி நான் இன்னும் எவ்வளவு தான் வேதனைகளை அனுபவிக்க வேண்டும் என்று என்னுடைய தலையில் எழுதி வச்சிருக்கிறதோ. அம்மா என்னால முடியவில்லை அம்மா. இந்த பாவி நீ ஒரு அடிய கூட்டிட்டு போய்விடம்மா. என்னை கூட்டிட்டு போய்விடம்மா.
பாட்டு பாடு ஓ தென்றலே ஒரு பாட்டு பாடு உரைத்தபடி அனைத்தும் செய்து வச்சுட்டாங்க. எங்க அப்பா அம்மா சாப்பிட்டு ஒரு முறை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன்டா அது. அப்படியா? ஆமா நான் சாப்பிட்டு பார்க்க போறேன். ஏய் கொண்டு வர தண்ணி கொண்டு வர போடா. அம்மா அமருங்கம்மா. இப்போ நாங்க உட்கார போறேன். என்ன பண்ற இப்போ? சாப்பாடு போடு நீங்க போட்டேன். சாப்பாடு போட்டோம் இப்படி அடி சாப்பாடு இலையில மாரியாத்தாளுக்கு கும்பம் கொட்டியாச்சு. இப்படி அடி போடுவாங்க சாப்பாடு. அம்மா நீங்க தரமா போடு நீங்க நான் போட்டேம்மா. சரி குழம்பு ஊத்து. என்னடி பண்ற நீ? நீங்க தான ஊத்து சொன்னீங்க ஊத்தணுமா? இப்படி அடி ஊத்துவாங்க யாருக்குன்னா? கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சாலே ஒரு சனினே சிப்பு ஏட்ட. டேய் நான் தூரமா போன் சொன்னேன். ஏய் கம்பி. டேய் இதான் முக்கியமான காட்சி. உங்க பெண்கள் லேடிஸ் உங்களுக்கு நீங்க தான் பார்த்து கத்துக்கணும். அம்மா இப்ப அவர் ரொம்ப அடக்கமா உட்கார்ந்து சாப்பிட ஒரு போறாரு. பெண்களாக பிறந்தால் எப்படி சாப்பிட வேண்டும் என்று ஒரு விதிமுறை இருக்குது. அந்த விதிமுறை மிகவும் சாப்பிடுறது. ஆமா 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 ஆம்பளைங்க தூரம் சாப்பிட்டு போயிடுவாங்க. ஆனா பெண்கள் நம்ம எப்படி சாப்பிடணும்னு சொல்லிட்டு பார்த்து கத்துக்கணும். புரியுதா? அடிக்கடி உனக்கு லேடிஸ்ன்னு சொல்றப்ப எனக்கு அப்படியே ரொம்ப ஜாலியா இருக்குது. ladies தான். நான் எப்படி சாப்பிட பார்த்து கத்துக்கணும். இப்போது அம்மா பெருமனை போட்டாங்க. டேய் இது சரியா இருக்கா பாரு. இது என்னம்மா சாப்பிட்றப்ப காத்து உள்ள போறதுக்கா? சரி இது ரொம்ப அண்டீசெண்டா இருக்கு. இது ஒரு சரி இது சரியா இருக்கு எனக்கு. என்ன கோயம்பு இது வெறி தக்காளி தம்பி இருக்குது. மீன் குழம்பு டாடி கோயம்பு ரசமா ரசமா சி, ரசமா இது ரசம் வச்சா கொட்டி வைக்கிறாள் தாண்டி நீ. அம்மா பிள்ளை பேர் ஏய் 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 அம்மா காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டா இருந்த உப்பு இருக்குதா பாருங்க சீக்கிரம். நீ நல்லா வச்சிருந்தா அம்மா பல்லு படாத சாப்பிடும். பல்லு படாம சாப்பிடல சொல்றாங்களா? இப்பதானே சாப்பிட உட்காந்துக்கிறாங்க. சாப்பிடும்போது நீ பேச போடி அட்ட. ஏய் குடு தோடியா. அம்மா எப்படி சாப்பிடுறாங்க? இப்போது அம்மா சாதத்தை பிழிந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது சாதத்தை உருட்டுகின்றார்கள். இப்போது திணற போகின்றார்கள். அம்மா எவ்வளவு போலடாப்பா போது வாய் உள்ளா உனக்கு வாய் பேசுதாமா சொல்லுது. ஏம்மா இருமா உள்ள போலியா? இரு, நான் ஒரே ஒரு ஐட்டு அடிக்கிறேன். அடுத்து ஒரு மாதிரி அதுக்குதா கண்ணால இருந்த பாக்குறவங்க பார்க்கலாம். எம்மா என்னய்யா? ஐயா வாங்கப்பா. எங்க அம்மா வாங்கி எடுத்தாங்க. அடிக்கடியா டீ கொடுக்குற தாகல ஒரு அண்ணன் கூட வந்தார். அவரு தான் காரணம். ஏம்மா ஏம்மா நீ வேகமா நடக்காதுமா? இவன் தான் அடிக்கடி உள்ள வாங்க. இவன் தான் நடிகர்னா. ஏம்மா நீ வேகமா போகணுமா? ஏம்மா வேகமா நடக்காதே. ஆத்மா இந்த போய் இது பண்றாங்க. ஐயோ உனக்கு உள்ள பேபி பாம் ஆயிட்டு இருக்குது. ஏய் ஏய் மாலிங்க பொண்ணே இது மாதிரி ஒரு சாப்பாடு. இந்த சாப்பாடு ஒரு உப்புக்குதா ஒரு காரக்குதா நடிக்குதுல. இந்த சாப்பாடுக்கு தெருவில் போற நாய் இந்த சாப்பாடு சாப்பிட மாடி. அதான் நீ துணியா உன்னா நாய் வைக்கிறவங்க அவருக்கு மேல வாங்க சனினே. நாய் போட்டு தனியா தெரிப்பாங்க. யாரும் வந்து நாய் சொல்ற சனினே. இது மாதிரி சாப்பாடு கவனிக்கணும். ஒரு சாப்பாடு சனினே அம்மா என்னடியா இந்த சாதம் உங்களுக்கு பிடிக்கலையா? சாத்தியமா இது எனக்கு பிடிக்கவே இல்லை. கொஞ்சம் ஒரு நாய் ஏற்றுறது முதல்ல இது. அம்மா, என்ன? எங்க அம்மாவுக்கு ரொம்ப எங்க அம்மாவுக்கு
பண்றியம்மா? ஆமா ஏன் என்ன என்னடா இது நோனா இல்ல சத்தியமா சாப்பிட்டு வச்சுக்கோ ஹாஸ்பிடல் போய் அட்மிட் ஆகணும் நீ எப்படிதான் சாப்பிட்டு பாக்குறேன் வேணும்டா தனினே சத்தியமா நல்லாவே இல்ல சொல்றாங்கல்ல மொத்த ட்ரெஸ்ஸும் ஃபுல்லா இது மாதிரி பண்றேன் யாருக்கு குழந்தை பார்த்தீங்க குழந்தை கை சாப்பிட்டு பாரு இந்த தேவடி அது மாதிரி பண்றதுல காரணம் யாரா தொட்டு தாலி கட்டினாரு தொட்டு தாலி கட்டுறது லைசன்ஸ் காரங்க நாமளே அஜித் குமார் வராரு பாரு நாலு கால் பார்த்தா வருவாரு இப்போ அவர் தான் இதுக்கெல்லாம் காரணம் ஆமா. அந்த ஆளுங்க விட்டு வெளிநாடு சென்று கப்ப பண்ண மசூத்துக்கு செஞ்சிருக்கேன் ஆமா. எனக்கு வருவதாக எனக்கு செய்தி வந்திருக்குது சரி. அந்த ஆளு இன்னைக்கு வரட்டும் அவருக்கு ரெண்டு நம்ம நான் பார்க்க விட மாட்டேன் ஆமா. அவர் வருவாரு அவர் நடிக்கிற மாதிரி பேசாம இருக்கேன் நீ அவர்கிட்ட பேசாம இருக்கணும் ஐயா நான் வாயே திறக்க மாட்டேன் நான் மீறி வாயை திறந்த அதுக்கப்புறம் உன்னை வேலையை விட்டு நீக்கிடுவேன் நீ காத நம்பாத்துக்க நீ வா போலாம் ஏய், அவர் வந்து பேசுறதுக்கா வா அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆனவர் சிரிப்பு இங்கே சிரிக்கும் ஆனந்த சிரிப்பு நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும் போது அங்கே சிரிப்பது யார் அழுவது யார் தெரியும் போது அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆனவர் சிரிப்பு ஆனவர் சிரிப்பு அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆனந்த சிரிப்பு இங்கே நீந்திருக்கும் பொன் சிரிப்பு ஆனந்த சிரிப்பு நல்ல தீர்ப்பு உலகம் சொல்லும் நாள் வரும்போது அங்கே சிரிப்பதே அழுவது தெரியும் அப்போது அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆனவ சிரிப்பு ஆனவ சிரிப்பு வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி பின்பு வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி பிற வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி பின்பு வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி நான் ஒரு கை பார்க்கிறேன் வேற ஒரு தேக்கிலே பூனை இல்லை புலிதான் என்று போக போக காட்டுகிறேன் நான் போக போக காட்டுகிறேன் அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு ஆணவ சிரிப்பு நானல் போல வளைவதுதான் சட்டமாகுமா அங்கு படிப்பதற்கு வழக்கறிஞர் பட்ட வேண்டுமா நானல் போல வளைவதுதான் சட்டமாகுமா அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேண்டுமா நானல் போல வளைவதுதான் சட்டமாகுமா அங்கு படிப்பதற்கு வழக்கறிஞர் பட்ட வேண்டுமா மனிதன் என்ற கொள்கையில் மிருக வாழும் நாட்டிலே உண்மை இல்லை பொய்தான் என்று போக போக காட்டுகிறேன் நான் போக போக காட்டுகிறேன் அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு ஆணவ சிரிப்பு வணக்கம் வணக்கம் என்னுடைய பேரோ ஒரு நாடு என்னுடைய பேரோ வீரசேகர மன்னர் எனக்கோ 2 மனைவிகள்
முதல் மனைவி பெயரோ அமராவதி. அமராவதிக்கு பிறந்தவள் தான் பத்மாவதி. பத்மாவதி பெயரோ அவளோ அவள் பிறந்த உடனே தாய் இறந்து விட்டாள். இரண்டாம் தரமாக வசுந்தரா என்ற பெண்ணை மணந்தேன். இப்போதே சென்று என்னுடைய காதலை சந்திக்க வேண்டும். அதற்கு முன்பதாக ஆடி பாடிக்கொண்டே சந்தோஷமாக போக வேண்டும். எப்படி? அழகி 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 தமிழ்நாடு அழகி, என் பாட்டை கேட்க கூடி நிற்கும் நண்பர்களும் அழகி, நண்பர்களும் அழகி. தமிழ்நாடு அழகி, என் பாட்டை கேட்டு கூடி நிற்கும் நண்பர்களும் அழகி, நண்பர்களும் அழகி. அழகி 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 தமிழ்நாடு அழகி, என் பாட்டை கேட்க கூடி நிற்கும் நண்பர்களும் அழகி, நண்பர்களும் அழகி. சென்னையிலே 16 மாடியோ அழகி, அந்த மாடி ஓடும் போகும் பிகர் எல்லாம் அழகி. சென்னையிலே 16 மாடியோ அழகி, அந்த மாடி ஓடும் போகும் பிகர் எல்லாம் அழகி. என் பாட்டை கேட்க கூடி நிற்கும் நண்பர்களோ அழகி, என் பாட்டை கேட்க கூடி நிற்கும் நண்பர்களும் அழகி, என் பாட்டை கேட்க கூடி நிற்கும் நண்பர்களோ அழகி. நித்தித்து பாட்டை கேட்டு வாசிக்கின்ற அண்ணன் பிரசாந்த் அண்ணனும் அழகி. அழகி 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 நாடு அழகி, என் பாட்டை கேட்டு ஓடின நண்பர்களும் அழகி, நண்பர்களும் அழகி. காஞ்சியிலே காமாட்சி கோவிலோ அழகி, அந்த கோவிலோடு போகும் பெண்கள் எல்லாம் அழகி. காஞ்சியிலே காமாட்சி கோவிலோ அழகி, அந்த கோவிலோடு போகும் பெண்கள் எல்லாம் அழகி. என் பாட்டை கேட்க கூடி நிற்கும் நண்பர்களோ அழகி, என் பாட்டை கேட்க கூடி நிற்கும் நண்பர்களும் அழகி, என் பாட்டை கேட்க கூடி நிற்கும் நண்பர்களோ அழகி. என் பாட்டை கேட்டு வாசிக்கின்ற அண்ணன் பாண்டி அண்ணனும் அழகி. அழகி 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 தமிழ்நாடு அழகி, என் பாட்டை கேட்க கூடி நிற்கும் நண்பர்களோ அழகி, நண்பர்களோ அழகி. இப்படி ஆடி பாடிக்கொண்ட நேரம் போவதை தெரியாது. இப்போதை சென்று என்னுடைய மனைவி சந்திக்க வேண்டும். பின்னாடி வந்து 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 பின்னாடி தாய் போச்சு எல்லாமே. டேய், என் கணவர் இன்னைக்கு வருவாரு. அவரிடத்துல வாய் திறந்து பேச வைக்கிறது புரியுதா? அம்மா, என்னடா? நீ உட்கார்ந்து நம்ம வந்துருப்போ. Sit down, please. Come on, உட்காரு, சௌரியா. கண்ணி, நான் வசுந்தரா. காவல் பார்க்கணுமா? அவகார சௌரியா. வசுந்தரா, டேய் அன்பு, டேய் அன்பு, டேய் அன்பு. எனக்கு ஒரே உடம்புல பேஜாரா இருக்குது. நாளைக்கு வரம் படுமை. டேய் என்னடா பேசிட்டு இருக்க? வசுந்தரா, வசுந்தரா, என்ன இது? அவனும் திரும்பிக்கிறா இவனும். டேய் அன்பு, ஏய், குழந்தை தூக்கிட்டு அப்புறம் வரப்போ. குழந்தை தூங்கிட்டு அப்புறம் வரியா? வசுந்தரா, என்னை நீ பார்க்க மாட்டாயா? வசுந்தரா, நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது. இந்த மலருக்கு என் மேல்
என்னடி கோபம் உள்ளாய் மாறியது நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகின்றது இந்த மலருக்கு என்மேல் என்னடி கோபம் உள்ளாய் மாறியது நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது இந்த மலருக்கு என்மேல் என்னடி கோபம் உள்ளாய் மாறியது அத்தையின் மகளே சித்திர நிலவே முத்தத்தை தந்துவிடு இந்த அத்தான் முகத்தை ஒரு முறை பார்த்தால் வெட்கத்தை மறந்திரு நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது இந்த மலருக்கு என்மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது வசுந்தரா டேய் அன்பே அன்பே டேய் அன்பு டேய் வசுந்தரா என்னை ஆசை வார்த்தையை அத்தன் என்று உரைக்க மாட்டாயா தினமும் சிரிச்சு மயக்கி ஏ மனசை கெடுத்த சிரிக்கி கனவை தடுத்து நிறுத்தி இவ கணிஞ்சி விரிச்சு பருத்தி ஏறெடுத்து போட்டாம் காதல் வர போட்டாம் மாட்டிக்கிட்ட நானும் அழகு பருவத்துல கணக்கு புரியவில்லை தினமும் சிரிச்சு மயக்கி ஏ மனசை கெடுத்த சிரிக்கி வெள்ளி கொலுசு மணி வேளாண் கண்ணோ மணி சொல்லி எழுத்தேதென்ன தூங்காம செஞ்சேதென்ன பாடாத ராகும் சொல்லி பாட்டு பாடிச்சதென்ன கூடாத ராகும் சொல்லி கேட்டதென்ன வெள்ளி கொலுசு மணி வேளாண் கண்ணு மணி வசுந்தரா என்ன பார்க்க மாட்டாயா டேய் அன்பே டேய் அன்பு நீனோ டேய் அன்பே மெத்தையிலே ஒத்தலைக்கு அத்தமவையில்லையே வேண்டுமென்றால் தீரும் காதல் சொல்லையே மெத்தையிலே ஒத்துழைக்கு அத்தமவையில்லையே மெத்தையிலே ஒத்தலைக்கு அத்தமவையில்லையே வேண்டுமென்றால் தீரும் காதல் சொல்லையே என் மனத்தை கெடுத்த ரோஜா நான் உனக்கு மூத்த ரோஜா முல்லை கொடி முல்லையே தீரும் இந்த சொல்லையே அழகு பருவத்துல கணக்கு புரிச்சு ஏ மனத்தை கெடுத்த சிரிக்கி வெள்ளி கொலுசு மணி வேளாண் கண்ணு மணி சொல்லி எழுத்ததென்ன தூங்காம செஞ்சதென்ன பாடாத ராகும் சொல்லி பாட்டு படிச்சதென்ன கூடாத ராகும் சொல்லி கேட்டதென்ன என்ன கூட பேச மாட்டாரோ அங்க போய் டேய் அன்பே டேய் அன்பே ஐயோ டேய் அப்படி நான் என்னடா செய்தேன் அன்பே ஓ வசுந்தரா என்ன பார்க்க மாட்டாயா வசுந்தரா டேய் அன்பு டேய் டேய் என்னடா வார்த்தை பேசுற வசுந்தரா என்ன பார்க்க முடியுமா முடியாதா
அவளுக்கு பயிற்சி கூட அவளை பேச மாட்டான். அன்னக்கிளி உன்னை தேடுது 6 மாசம் ஒரு வருஷம் அவரம் மேனி வாடுது அன்னக்கிளி உன்னை தேடுது 6 மாசம் ஒரு வருஷம் அவரம் மேனி வாடுது கனவோடி சில நாள் நினைவோடி சில நாள் கனவில்லை தனியில்லை தனிமை பல நாள் கனவோடி சில நாள் நினைவோடி சில நாள் உறவில்லை பிரிவில்லை தனிமை பல நாள் புள்ளி போட்ட ரவிக்காரி புளியம்மூ சேக்காரி நான் எல்லாரிக்க போகையில் யார் கண்ணே உன்னன் கவலடி அன்னக்கிளி உன்னை தேடுது 6 மாசம் ஒரு வருஷம் அவரம் மேனி வாடுது சித்ரா பேச முடியுமா முடியாதா இல்லைன்னா நான் போறேன் போடி மாமா எங்க போறீங்க மாமா? எங்கயா வந்ததுல இருந்து நானும் பார்த்துன்னு இருக்கேன் நீங்க இருவரும் பேச மாட்டீங்க நான் மட்டும்தான் பாடிக்கொண்டு இருக்கிறேன் இல்லைங்களா? ஆ? ஏன் பேசல நீங்க என்கிட்ட வந்து கேட்டீங்களா? ஏன் பேசல என்னோட போய் இவ்வளவு நாள் ஆகுது. இந்த பாண்டி மேல உங்களுக்கு முல்லை நாடு சென்றேன் கப்பம் ஆ? எதுனாலும் போங்க. ஆ. போனீங்கல்ல, இந்த பாண்டி நம்ம கொஞ்சம் வச்சுட்டா இல்லையா? என்னது? இப்ப அப்படியே என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க ஒரு லெட்டர் போட்டுருக்கீங்களா நீங்க? அப்படியா நான் சென்ற வேலை எப்படி நான் என்ன செய்வேன் டேய், என்னடா? அடி போடி பெண்ணு தவடியா. ஒரு வாட்டி டிஸ்டர்ப் பண்ண நீடில. அவ வந்தா நீயும் பேசாத நானும் பேசாதன்னு சொல்லிட்டு நான் பேசிட்டடா. அவன் உள்ள போறானே அவன் பின்னாடி ஓடி கிடக்குற. அப்புறம் அதுக்கு நான் சொன்னதா சொல்றது கேளுடா. நானும் கிளம்புறேன். என்ன சொல்ற? என்ன சொல்ற? ஏய் என்னடா இது ஊரு கூட்டி வச்சா போதும். ஏய் என்னடா இது ஐயா தப்பா நினைச்சுக்காத. ஏன் நேத்து என் வீட்டுல படுத்துக்கின்னு இருந்தேன். இல்லா மல்லி அம்மா அவர்கள் ஆ? நேத்து என் கனவுல வந்துட்டாங்க. உன் கனவுலையா ஆமா. என்ன சொல்ற நைனா ஆ? நீ தான் எனக்கு வந்து பப்புனு நான் சாட போடுறேன். யாரு நீ ஆமா ஆ, 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 என் கனவுல வந்துட்டாங்க. ஆ. சரி, உன் கனவுல வந்தாங்க என் கனவுல சத்தியமா வரலடா. வரமாட்டாங்க. ஏன் எப்படியா கனவுல எப்படி வரும்? டேய், சரி, உன் கனவுல வந்தவங்க என்னடா சரி. சொன்னாங்க? நைனா நீ எங்கேயும் போகாத. ஆ, மாலை போட்டுக்கிறேன். போட்டுனுக்குற நேரா என் போட்டா கொண்ட போ. ஓ உனக்கு 1 கிலோ ஆப்பிள் வைப்பாங்கன்னாங்க. 1 கிலோ ஆப்பிள் வச்சாங்களான்னு கேள. வச்சாங்களா உன்னே உன நசிங் வந்துக்குதுமா. உனக்கு 1 கிலோ சப்போட்டா வைக்கிறேன்னாங்க. சப்போட்டா வச்சாங்களான்னு கேள. வச்சாங்களா 2 காய் வச்சுக்கிறாங்க. சரிடா அப்புறம் 1 கிலோ மாதுளை மணி வைக்கிறேன்னாங்க. 1 கிலோ மாதிரி மேடம் அதாவது வச்சாங்கடா. ஐயோ ஒன்னே 2 பொழுது வச்சுக்கிறாங்க ஏமா. வேற என்ன தேங்காய் 20 தேங்காய் வைக்கிறேன்னாங்க. 20 தேங்காய் ஆமா. ஆ, 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 2 அரைமுடி இருக்குது. ஆ, அது இல்லாத ஆ. அவர்களுடைய மகன் மகள் பேத்திமார்கள் தந்தைமார்கள் தாய்மார்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து சேர்த்து என் போட்டு அவனை போய் பாரு உனக்கு 500 ரூபாய் வச்சிருப்போம்னு சொன்னாங்க. வச்சாங்களா வச்சாங்களாடா அது வைக்குவாங்கல்லோ வைக்க மாட்டாங்க. ஆனா ஒரு 150 ரூபாய் வச்சிருந்தாங்க ஐயா. ஆஹா அது யாரு கண்ணிலும் கொடுக்காத. ஆஹா ஆட்டுக்கார பாத்திரம் கூத்தாடி பாத்திரம் பேங்க் வந்து எடுத்துக்கோங்க. ஆ நீ எடுத்து போய் இவங்க பேங்க்ல வச்சுக்கிட்டாங்க. அடடே இது கூட சொன்னாங்களா கனவுல மீதி மினிட் 50 எப்ப கொடுப்பாங்களோ மினித்தி யாருன்னு பார்த்து கேளு. மினிட் 50. டேய் 350 ராது எனக்கு சொல்லி கொடுத்த மாதிரி மினிட் 50 தான் சொன்னாரு. மினித்தி 80 ஏய்,
டேய் இதெல்லாம் ஒரு குழப்பாடு அப்படின்னு சொல்ல போறேன்டா. ஆமா என்ன இந்த ஆள் யாரு? இவர் பார்த்து தெரியலையாடி? புது பேண்ட் சட்டை கண்டு பறிக்குது. வெளிநாடு போயிருந்தாருல, ஒரு நாள் பார்க்காம இருந்து மறந்து போயிருப்படா. யாரு? இவர் தானே எங்க வீட்டுல பார்த்து இருக்காரு. வீரசேகர் மன்னரா? ஆமா. பாராடு சவுண்ட் ஆகுது. டேய் என்னடா பாக்குறீங்க? ஏம்மா, எப்படி இருக்காரு பாத்தியா? அடா, இவ்வளவு நாளா நான் தான் உன்னை வச்சுக்கிட்டு இருந்தேன். அடோ, அவி. வசுந்தரா ஏங்க கோபுலருக்கு நீ கோபுலருக்கு நீ பொறம்போக்கே காவல்ல பத்திரமா வச்சுனா பாத்துக்கணும் அப்படி அது சொல்லு. தாண்டி தேவையா நான் தான் அவனை வச்சுக்கிட்டு இருந்தேன். டேய் மொட்டையா பேச என்னடா பேசிக்கொண்டு இருக்கிறாய்? தலகத்தியா காவலுக்கு நான் அப்படி தெளிவா சொல்ல வேண்டும். மொட்டை பேசினா பட்ட பட்டியா வாங்குவேன். என்ன கருமோட்டுற மாதிரி காட்டுறாங்க. இதுக்கு அப்புறம் நீங்க வேலையே கிடையாது சரியா? உனக்கு வேலை முடிஞ்சுச்சு. நீ போ. எனக்கு இங்க வேலை கிடையாதா? வேலை கிடையாதா? போய் வாடா என்னங்க வசுந்தரா. நான் ஏன் தெரியுமா கோவமா இருந்தேன்? ஏன்? என் ஞாபகம் உங்களுக்கு இருந்துச்சு, எனக்கு தெரியாம இருந்துச்சுல. அப்படியா? அதுல கொஞ்சம் கோவப்பட வச்சு சும்மா நடிச்சுங்க. ஆஹா. நாங்க பொம்பளைங்க அப்படிதான் கொஞ்சம் நடிப்போம். நீங்க தான் வந்து எங்களை அப்படியா? இது பண்ணணும். ம். ஆமாங்க. வேலை முடிஞ்சு போச்சா? டேய் இப்பதான் பேச தொடங்கி சொன்னாங்க. என்னதுடா ஒண்ணுமா? சரி நீ எதுக்கு வந்த? எதற்காக வந்த? கேளுங்க. அம்மா எனக்கு லீவு கொடுத்துருக்கீங்களே. ஆமா. அந்த லீவுக்கு சம்பளம் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்க? டேய் உனக்கு லீவும் கொடுத்து லீவுக்கான சம்பளம் வேற தருவாங்களா? வேற என்ன? டேய் கொடுக்க முடியாது போடா. அப்படியே மட்டும் லீவு எனக்கு போடுங்க. டேய் 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 ஏந்திரா தரடா. போன போது குத்தகை இது தனியா எங்களை சரி சரி தரம் போ. என்னது? காசு தான். கூட்டி கொடுக்குறியா? டேய் யாரியா? சம்பளத்தை ஏற்றி கொடுக்குறியா? அப்படி தெளிவாக வரைக்க வேண்டும். போ. அப்படியா? தான் தப்புங்க. நீங்க என்னடா? ஒரு வாரம் லீவு கொடுத்துருங்க, சம்பளம் கொடுத்துருங்க. ஆமா. அந்த ஒரு வாரத்துக்கான சாப்பாடு யார் போடுறது? எது? சாப்பாடா? உனக்கு ஒரு வாரம் லீவும் கொடுத்து காசும் கொடுத்து தண்டை தீனி வேற போடுவாங்களா உனக்கு? வேற என்ன? டேய் சாப்பாடுலாம் போட முடியாது போடா. அப்படியே மட்டும் லீவு எனக்கு வா. டேய் 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 உனக்கு சாப்பாடு தானே நான் போட சொல்றேன் போ. ஜென்ஸ் நோ டச் பண்ணி வாடி. டேய் ஏய் கேளுங்க. மூணு ஸ்பாயில் பண்ணேங்க. மூணு விட்டு எழுந்து சீக்கிரம். ஐயோ நீ மூட் அவுட் ஆகாத போய் விடும். இப்படா மாமா ஆ? நான் கொஞ்சம் மாமா நான் ஒரு டேய் என்னடா உனக்கு பிரச்சனை? ஒரு வாரம் லீவு கொடுத்தா சம்பளம் கொடுத்தா சாப்பாடு போடு. சாப்பாடு போட்டேன். டேய் உனக்கு ஒரு வாரம் லீவும் கொடுத்து சம்பளமும் கொடுத்து சாப்பாடும் போட்டு இது சரக்கு வேற தருவாங்களா உனக்கு? குடிக்கிறேன். ஏன்னா குடிச்சு மாதிரி உடம்பு கெடுத்துக்கிறேன். வா. அந்த சரக்கு பாட்டில கீழே போட்டிருக்கா இல்லையா? குடி வீட்டுக்கு நாட்டு கீழே போட்டிருக்காங்களா இல்லையா? குடிக்கிற பழத்துக்கு போய் வேற ஏதாச்சும் பண்ணாங்க. ஏன்னா குடிச்சே சாப்பிடுறேன். நம்ம மோதிட்டு தலையை சுத்தி பின்னாடி ஊத்திட்டு வந்துடுறோம். போட்டேன். டேய் சரிதானடா சரக்கு தானடா தரணா போடா. கண்ணி ஆமா நீ பார்க்கும்போது உங்களுடைய மனசு எப்படி இருக்குது சொல்லட்டுமா? சொல்லுங்க. கண்ணி ஆ இங்கு நான் தான் நின்றது உந்தன் வீடு தேடி வந்தது இன்னும் வேண்டுமா என்றது இன்னும் வேண்டுமா என்றது பூமாலையில் இங்கு நான் தான் நின்றது உந்தன் வீடு தேடி வந்தது இன்னும் வேண்டுமா என்றது இன்னும் வேண்டுமா என்றது பூமாலையில் ஓர் மல்லிகை எங்கே நாடான் ஏன் என்றது உந்தன் வீடு தேடி வந்தது இன்னும் வேண்டுமா என்றது இன்னும் வேண்டுமா என்றது
கைவிகள் ஓடும் கரும்போ கனியோ கவிதை துறையோ கரும்போ கனியோ கவிதை துறையோ விருந்தோ கொடுத்தால் விருந்தால் மடியில் விருந்தோ கொடுத்தால் விருந்தால் மடியில் பூமாலையில் இங்கே நான் தான் தூவிய கோலம் மங்கள வீரத்தில் பொன்னொழி சாரல் மஞ்சம் மலர்களை தூவிய பாவை மங்கள தீபத்தில் பொன்னொழி சாரல் இளமை அழகில் இயற்கை வடிவம் இளமை அழகில் இயற்கை வடிவம் இரவை பகலாயறியோ பருவம் இரவை பகலாயறியோ பருவம் பூமாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் தாத்தேன் என்றது உந்தன் வீடு தேடி வந்தது இன்னும் வேண்டுமா என்றது இன்னும் வேண்டுமா என்றது இன்னும் வேண்டுமா என்றது கண்ணி உன்னை பார்த்தவுடன் எனும் இந்த மனமாக விட்டது. ஆமாம், உனக்கு எதுவும் ஆசைகள் கிடையாதா கண்ணி? ஆமாம். அத்தமாக அழகு கவிதை ஒன்று வடித்தேன் அத்தனைய மாறி அழகே உன்னை தாவணியை போட்டிருப்பேன் பூத்திருப்பேன்
இதுக்கு? வசுந்தரா, சொல்லுங்க. நான் வந்ததே மறந்து விட்டேன். என்னங்க? ஆமாம், நம்மளுடைய மகள் பத்மாவதி எங்கே? ஐயோ ஏந்துடா பால் ஏந்துடா ஐயோ நடி தேடி ஊர் மேல போயிட்டுக்கிறா ஏண்டி ஓம் விரும்பி எழுதி காணுகிறா என்ன சனிக்கு வந்துக்கிறியா கேட்டியாடா கவர கவரா அவரு சொன்னதை நீ கேட்டியாடா நான் உள்ள டீ குடிச்சிருந்தேன் அம்மா, நான் ஒண்ணு கேட்கல அம்மா. பொண்ணு பிறந்த கொல்ல பொண்ணா பிறந்த கொல்ல இப்படி பண்ணா பிறந்திருக்க கூடாதாடா நீ ஒண்ணும் உன்னை பொண்ணுன்னே நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா அம்மா? அவரு சொன்ன வார்த்தை நீ கேட்டேன் அதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்கலாம்டா பாரு நான் பயந்து இருக்கிறேன், அவன் மூக்க நோண்டி நிற்கிறான் அம்மா. இதுக்கப்புறம் ஒரு நாவல் இருக்க மாட்டா பாரு அந்த சொன்ன நீ கேட்டேடா அவனை டைவர்ஸ் பண்ற என்ன வச்சுக்கிட்டு ஏந்திரா நீங்க என்ன பண்ற ஒருத்தர் வந்து அழுதுங்கிறனால எப்படி உட்காந்து ஒரு கம்பெனி கொடுப்பாங்க இப்படிதான் ஓய் அம்மா. ஐயா சாவு எல்லாரும் தோல் மேல கை அதை பார்த்து நாம பாரு இதெல்லாம் பார்த்து இப்படியோட போன பாரு அதுக்கப்புறம் நாங்க இருக்க மாட்டோம் என்ன அதுக்கப்புறம் என்ன எங்க போற? போகாத மணிமேகலை, எங்க போற? டேய் ஒரு நிமிஷம். ஏம்மா, உன்னை தோட்டு தாலி கட்டணும் அங்க நின்று நான் உன்னை நோண்டி கிடக்குறேன். அந்த போட்டு சமம் மறைச்சும் கிடக்குறேன் பாருங்க என்ன அடிக்கிறோம் போட்டேன். கேட்டுங்க நம்ம பொண்ணு பத்மாதி பத்த கேட்டுங்க அதை மட்டும் என் வாயால சொல்லவே முடியாதுங்க சூத்தான சொல்லு. நீங்க பின்ன வாயால அது எப்படிங்க வாயால நான் சொல்லுவேன் டேய், ஆமா போறது வாஜா தனாங்க கிடையாது. ஏங்க நீங்க பத்மாதி பத்தி கேட்டீங்களே நீங்க இங்க இருந்து வெளிநாடு போயிட்டீங்க பத்மாதி நல்ல வேலை கத்துக்கணும்னு பார்த்தா ஒரே ஒரு வீட்டுல ஒரு வேலை செய்யறது கிடையாதுங்க என்னது 10 மணிக்கு எழுந்துக்கிற தெருல போற கட்ட பசங்க மட்ட பசங்க பார்த்து கையாடி உட்காந்துக்கிறாங்க வேலை செய்யறது கிடையாது. கிடையாது. அம்மா கேட்டாச்சு அடிக்கிறான் பாரு. அம்மா வாட்டி மொத்தமே அப்படியே குண்டு குண்டா வீங்கி போயிடுது. பாருங்க மொத்தமே அப்படியே பாரு எப்படிலாம் வீங்கி போயிடுது பாரு ஐயா. அது மட்டும் கிடையாதுங்க பத்மாவதி போய் இந்த வீடு எப்படிமா அழுக்கா இருக்க பெருக்குமான்னு சொன்னேன் போடி தமிழன் கேக்குறான். ஆடி போடி தெவரியா நீனா என்ன பெத்தெடுத்த தாயாடி நீ அப்படியா தெட்டு வெளியா தாயாடி எங்க அப்பனுக்கு 2ஆம் தடவை வந்த தெவடியா தான் நீ அடிப்படி காசி பேசி என்ன பார்த்து அசிங்கமா கேட்கலா இல்லையே சொல்லணும் சொன்னா எங்க அப்பா ஒரு பொட்டன்னு சொல்றான். அவங்க பாருசே அவங்க பொட்ட என்னடா இது அவங்க கொல்ல பையன் சத்தியமா சத்தியமா அவங்க வாயால் படுத்து வந்து தொட்டு முடியலன்னு சொல்றான். என் பேச்ச கேட்க தெரியாது அவனுக்கு என்ன 3 ரூபாய் பீடி வாங்கி கொடுத்தா நான் என்ன சொல்லிட்டேன் ஒன்னு அந்த மாதிரி வட்டி வச்சுக்கிறேன். என் பேச்ச கேட்கறதே இல்ல இந்த வீட்டுல ஒண்ணு அவ இருக்கணும் இல்லைன்னா நான் இருக்கணும் இதுக்கு நீங்க என்னுடைய மகன் ஒருபோதும் அப்படிப்பட்ட செயலை செய்திருக்க மாட்டாரு. இன்னும் அது பீடி வாங்கி கொடுத்ததுனால மாதிரி கட்டி மாட்டியா வீட்டுல ஒய்னா இருக்கிறது கிடையாது. ஆமா இப்படி நம்ம படிக்க தெரியும் இவன் மேல சத்தியமா வேணும் பாரு தெவடியா தாலி மேல சத்தியமா சத்தியமா ஏன் பூரா உட்காந்துக்கிறேன் பெரியமா பெரியமா அத்தைங்க மாமியார் எல்லாம் கேட்டு பாருங்க பார்த்து இல்லையா பாருங்க ஆமா என்று உரைக்கின்றார்களே ஏங்க நீங்க அப்ப கூட நம்ப மாட்டீங்க
இந்த உட்காந்துக்கிற மொத்த பேர் மேல சத்தியமா சொல்றீங்க. ஒரே நிமிஷம் கணக்கு பிள்ளை சொல்லையா இப்படி ஐயும் பையன் கொடுத்து கூட பாய அந்த கிணத்துல பிடிச்சி தள்ளிடலாம். என்னடா நீ போற குழந்தைல கைத்து முறிக்கு போட்டு சாவச்சு போட்டிருப்பேன். எல்லாம் கொஞ்சம் கள்ளி பண்ணி எப்பயும் சாவச்சு போட்டிருப்பேன். நாட்டுக்கு இருப்பாங்க சீத்துக்காரி ஒருத்த வந்தா இது மாதிரி கொண்டு சாவச்சு போட்டு கேரி அப்படியே அந்த பேரு வரக்கூடாது. அம்மா நல்ல பேர் எடுக்கணும் தெரியுமா? அவங்க அப்பனே அந்த தேவடியா வச்சுக்குமே ஒரு பாய நினைச்சு கலந்து தள்ளி சாவடின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பத்மாவதி அடிக்கவே கூடாது. அன்பா பேசுற பேசி அழைத்து கொண்டு அவளை எப்படி க்ளோஸ் பண்ண எனக்கு தெரியும். போறேன் அம்மா கூப்பிட்டு சொல்லிட்டு பாசமா செல்லமா அன்பா போய் கூட்டின போது போன உள்ள குளிச்சுக்கிறா. எப்படி குளிச்சுங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் பாத்ரூம்ல ஓட்டில பார்த்தேன். அடியா பட்ட அடியா சவரா. அம்மா அப்படியே அடிக்க போறீங்களா? வேணாம்மா, என்னால வலி தாங்க முடியாதும்மா. என்ன அடிக்க அதிகமா போட்டு. ஐயோ நீ பயப்படாதம்மா. உனக்கு எதுக்கு தெரியுமா நான் அம்மா அடிக்க மாட்டாங்க. அடியா பட குடிய என்ன பண்ற? அம்மா வேணாம்மா. பட்டு அம்மா உன்னை அடிக்க மாட்டேன்டி. ஆமா பட்டு எதுக்கு தெரியுமா உன்னை அடிச்சேன்? நாளை பின்ன வேற வீட்டுக்கு நீ திரும்ப செஞ்சு போனாங்க மாமியார் கட்சி என்ன பார்த்து தப்பு தப்பா பேசுவாங்கல்ல, அதுக்குதான். பாருமா இவன் பெரியவங்க எதுக்காக சொல்லிருக்காங்க? முருங்க மட்டும் ஒச்சு பொம்பளை பசங்க அடிச்சு சொல்லிருக்காங்கம்மா. அது சும்மா ஒரு 2 அடி அடிச்சேன். உனக்கு என் மேல கோவம் வந்தா நீ அம்மா அடிச்சிருமா. பரவாயில்ல நீ அடிமா. என் பொண்ணு சத்தியமா அடிக்க மாட்டான். அடிச்சது யாரு? என்னுடைய அம்மா தானே அடிச்சாங்க. என் பொண்ணு பத்தியா என் மருமகளை அழகா நந்தவனம் இருக்கிறது. அந்த நந்தவனத்தை சுற்றி பறக்கத்தானே நீங்க நியாயத்தமா? அம்மா ஒரு நாள் என்னுடைய தாயுடைய சமாதிக்கு சென்று வந்ததற்கே இன்னும் என் கடன் தீரவில்லை. நான் இன்னும் வேற மலர்வனம் வேற வரணுமா அம்மா? அம்மா நான் சுத்தி காமிக்கிறேன். நிஜமா கனவா இல்ல எதுவுமே புரியல. கனவு நினைக்கிறேன். உண்மைமா இதெல்லாம்? அப்படியா? பாத்துக்கிறியா? இப்ப உன் அம்மா மலர் வனதாயிட்டு போறாங்க. அப்படியாம்மா? போலாமா? போலாமா?
இதை விட தூரமா பார்த்தியா அங்க ரொம்ப அழகா இருக்கும் காடி போதா ஐயோ சிங்கப்புலிலாம் இருக்கு மாமா போயிடலாம். ஐயோ நம்ம நாட்டுல இருக்கிற மாங்காய் தோப்பு இது. ஆமா நான் போயிட்டு வந்து காட்டுக்கு கூட்டு வருவனா அம்மா கையில இருக்கவங்க அது உன்ன போய் ஏம்மா பாட்டியா பாட்டியா மாங்காய் தோப்பு உன்னை என்ன சொல்லிட்டாங்கறாங்க? எதுக்குடா சொல்றாங்க? அம்மா அந்த மாங்காய் கொட்டிய சப்போ அந்த மாதிரி உனக்கு பயக்கப்படுறதுக்கு போயிட்டு வந்து. ஐயோ தப்பா நிக்காதம்மா இது ஒரு அழகான நந்தவனம் தான். ஏய், அது பார்த்தாலே உயரமான மலை அந்த மலைக்கு மிக இடத்துல இருக்கிறது. என்னமா இருக்கு? சொல்லுமா சொல்லுமா என்ன ஊர் சொல்லுங்க. 12 வருடத்துக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய பாரிஜாத மரம் பூத்து கொடுத்துருக்காங்க. அந்த குறிஞ்சி மலரா? ஓ குறிஞ்சி மலர். குறிஞ்சி மலர் அந்த பாரிஜாத மரம் நான் அம்மா கையில பறிச்சு அம்மா போதும் எடுத்துக்கமா. என்ன வார்த்தை பேசுறீங்க? இன்னும் உங்களுக்கு சின்ன பொண்ணு நினைப்பா. அம்மா உங்களுக்கும் வயதாகி விட்டது. அவ்வளவு ஒரு உயரத்தில் இருக்கிற மலரை போய் பறிக்க போறேன் என்று சொல்றீங்களே அம்மா, அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு ஆழமான கிணறு இருக்கு. அம்மா நீங்க அந்த பூ பறிக்கிற நேரத்துல தவறி அந்த கிணத்துல விழுந்துட்டீங்கன்னா நீங்களும் போயிட்டீங்கன்னா எனக்கு யாருமா இருக்கிற நான் நதி ஆயிடுவோம்மா. அம்மா போனா பண்ண சின்ன பொண்ணுக்கு எதுனா ஆச்சுன்னா அது பிரச்சனை. அம்மா நில்லுங்கம்மா. அம்மா, இப்ப அந்த மலரை பறிக்கணும் இவ்வளவு தானே. அந்த மலரை நான் போய் பறிக்கிறேம்மா. அம்மா நான் போய் பறிக்கிட்டு வரேன். சரி நீ ஆசைப்பட்டு சின்ன பொண்ணு ஆசைப்பட விட்டு கொடுத்துடும் பெரியவங்க அதெல்லாம் விட்டு கொடுக்குறேன். சரிங்கம்மா. நீ போய் பறிச்சுட்டு வா. பார்த்த பத்திரமா இங்கே இருக்கு. ஆமா நான் குடும்பத்தோட தாவணி இதனால் நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் மதி வதனாபுரி நாடு ராஜேந்திர மன்னன் அவருடைய மகன் இருந்து போன சிவமணிக்கு யார் பெண் கொடுக்க முன் வருகிறார்களோ நாட்டில் பேர் பதியும் 50 லட்சம் பொற்காசுகள் தரப்படும். உன்னை ஏமா காப்பாத்துன? அந்த பூவுக்கு மேல பாரு பூநாகம் தலைவர் தாடி கொண்டிருக்கிறது. நீ அந்த தொட்டு உன்னை போட்டுன்னு ஒரு போட்டு போடுச்சுன்னா மேல சத்தியமா சொல்றாங்க பாம்புக்கு தெரிஞ்சா கண்டிப்பா நம்ம இருக்க நீ மாட்டோம். அப்படியே நிஜமா பாம்பு இருந்துச்சு. ஐயோ மயக்கு மலை பாம்பு அப்படியே சுண்ணுன்னு பத்துருக்குது அது. அம்மா மலை பாம்பு உண்மையிலே இருந்துச்சுங்களா? எனக்கு சத்தியமா தெரியாது பட்டி. சரி ரொம்ப டயர்டா இருக்கு பக்கத்துல. நீ போயிட்டு ரெஸ்ட் எடுமா. ஏத்தி நீ மலை பாம்பு மேங்கிற பாத்திரமா இவா? அம்மா என்னைய போய் ஓய்வு எடுக்க சொல்றீங்க? போய் வேடுமா அம்மா வந்து பாக்குறேன். அப்படியா? சரியா? சரிம்மா. போயிட்டு வரியா? உனக்கு அம்மா நைட் ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்காங்க. அதை எடுத்து குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா போட்டு பால் கட்டி வைக்க பாரு. சரிங்கம்மா. மூச்சு பிடிக்குமா ஆளுக்கு போன் பண்ணி வேணுமா குடுங்க. அம்மா எனக்கு பால் தாம்மா பிடிக்கும். ஆமா சரி கொண்டு வர சொல்றேன். சரிங்கம்மா நான் போயிட்டு விதவிதமா வரேன். ஒரு நாளைக்கு ஒண்ணு குடி போயிட்டு வரேம்மா. ஏய் இந்த தெவுடில அந்த கண்டல தள்ளி விட்டு எப்பயோ சாவச்சிருப்பேன். அதுக்கு ஒரு கேட்ட தண்டனை சத்தம். என்ன தெரியுமா சொன்னாங்க? நாடு ராஜேந்திர மன்னர் ஒரே ஒரு மகன் சிவமணி இருக்கிறானா? அவன் எப்படி இருக்கிறானா? இறந்து போன பிணமாக இருக்கின்றானா? அந்த இறந்து போன பிணத்திற்கு யார் பெண் தருகிறார்களோ நாட்டின் பேர் பதியும். காசு பணம் பாவிட சாப்பிட்டோம்னா லாபம். ஆமா இவளை கொண்டு போனோம். அந்த இறந்து போன பிணத்துக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறோம். நம்ம சொன்னா நிச்சயமா கேட்க மாட்டோம். இந்த தாலி கட்டிருக்கிற பாரு அவர் ரெண்டு போய் பேசுற மாதிரி பேசி சமாதானம் சொல்றது எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். அவரை போய் பார்க்கணும். ஓடிவா. ஒரு மன்னனாவே மதிக்க மாட்டேன்றார். எனக்கு அப்பேற்பட்ட பழக்கமே தெரியாதுடா. பாருங்க அக்கா உங்களுக்கு பால் கொடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால பால் கொடுத்துருங்க.
அதுக்கப்புறம் சண்டை இறங்கி போறோம் திரும்ப குடிச்சிட்டு அடிக்கிட்டோம் எதுக்கு உங்களை பார்க்க வந்தேன்? எதற்காக நீங்க சொல்ல சந்தோஷமா எதுக்கு தெரியுமா வந்திருக்கேன்? எனக்கு பருவத்துக்கு ஒரு சிலருக்கு பருவத்துக்கு ஒரு சொல்லி சொல்லுவாங்க. ஆமா. நம்ம மகளோ கண்டிப்பா நீங்க மகை போடுறீங்களா? ஆமா. ஒரு டைம் நாட்டு மக்கள் நம்ம பார்த்து எடுத்துக்கிட்டு பேசுவாங்க. இன்னும் சின்னஞ்சிருக்கு போது ரெண்டு சந்தோஷம். என்னுடைய மகள் பத்மாவதிக்கு திருமணமா? ஆமாங்க. என்னவென்று உரைக்கின்றாய்? என்னங்க? அப்படியா? மொத்தமே நானே பார்த்துட்டுங்க. நீயே பார்த்துட்டியா? ஆமா. எந்த நாட்டு இளவரசன்? ஐயா, மாப்பிள்ளை தங்கத்துல தங்கம் 916 கோல்டுன்றாங்களே அதுவே தோத்துடும். என்னடா சொல்ற? தங்கத்துல தங்கம் சுத்தமான தங்க பையன். அப்படியா? எந்த ஒரு கட்ட பழக்கமும் கிடையாது. எந்த ஒரு கட்டு பழக்கமா? அண்ணன் தம்பி தகராறே வராது. வீட்டுக்கு ஒரே புள்ள. ஒரே புள்ள. ஒரு நாட்டு இளவரசர். அவருடைய பெயரோ சிவமணி. அதிவதாபுரி நாடு. அதிவதாபுரி நாடு. என்னோட மகன் ஒரே மகன் பட்டத்து இளவரசன். பட்டத்து இளவரசன். ஐயா, அதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. என்ன? ஆனா அதுக்கு மட்டும் நான் சொல்றது கேளுங்க. நான் பார்த்த மாப்பிள்ளைக்கு தான் நம்முடைய மகள் பத்மாவதி தரன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சத்தியம் மட்டும் பண்ணி கொடுங்க மாமா. என்னது? நீ பார்த்த மகனுக்கு நான் சத்தியம் செய்து தர வேண்டும். ஆமா. அப்படியா? பார்த்த மாப்பிள்ளைக்கு நான் போய் சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ணுமா? ஆமாங்க. பட்டாட்டால் பிள்ளையா பரவட்டல் பிள்ளையா ஏய் கம்முனுடா ஒரு நிமிஷம். இப்போது சத்தியம் வைக்க வேண்டுமா? சரி, சத்தியமாக அவனை என்னமா? சத்தியமா? அப்படியா? ஆமா. அம்மை போன்ற ஒரு சிறந்த ராஜுங்க. பெரியவங்க. ஐயா, எனக்கு என்ன உன்னை மாப்பிள்ளை கிட்ட ஒரே ஒரு விஷயம் முடியல. வேணா மாப்பிள்ளை கேன்சல் பண்ணி. டேய், என்னடா? அவர்கிட்ட ஒரே ஒரு கட்டுப்பாடு இருக்கு. என்ன கட்டு பழக்கம்? அவர் மூச்சு மேல இஸ்தாரா இஸ்தாரு கைய முறத்துக்கு மறந்துட்டு இருக்காரு. என்னது? செத்து போன போனா ஆனா பாவி என்ன சொன்னாய்? சுத்தி கொண்டே நாயே என்ன சொன்னாய்? சுத்தி கொண்டே நாயே என்ன சொன்னாய்? நீ ஓடுவாய், ஏத்த விட்டு நீ ஓடுவாய். மாடு சப்ப மாடு காலம் வச்சுக்கிட்டு விழுந்துரும். இந்த ஊர் தலைவர்களாகிய ஒரு சிறுவன் காணுங்க. பெருமக்கள் யாருமே எப்ப இந்த தாலி நச்சணும். இதுக்கப்புறம் இவங்க கூட என்னால குடும்பம் நடத்த முடியாது. டேய் தாலி எடுத்து போடுறா. எங்க அண்ணன் தம்பி வர்றா. எப்போ இந்த தாலி நச்சணும் எங்க அண்ணன் தம்பி போறா. போறா. தாலி எடுத்து பையா 99 தாலி அறுத்துக்கிறேன். இந்த ஒரு தாலி அறுத்துனா 100வது தாலி எனக்கு வெளி பையா கொண்டாடி கப்பு கொடு. மாமா வர்றேன்ட்டேன். டேய் என்ன சொல்ல கேளுடா தாலி. நீ சொன்னா நீங்க அடிக்க பண்ண சொல்லுங்க வரேங்க. என்னது? அடிக்க பண்ண சொல்லுங்க. அடவ வாய்ட்டாங்க போடாமா. நானா இந்த அப்படி யோசிக்கிறான். ஓ அப்பா கேக்கு விஷயம் போடுற மாதிரி. என்ன வார்த்தை அடிக்கவே கூடாது. இந்த தாலி அறுத்து நான் உனக்கு கட்டுறேன்றாரு. தம்பிடா அவன் என் தம்பி மாதிரி அவன் பார்த்து மாதிரி பேசுவேன். 2000 தம்பி சம்பாதிச்சு வச்சுக்கிற ஊருக்கு. டேய் என் தம்பிடா அவன். என்னங்க நீங்க இது மாதிரி அடிப்பீங்க தெரியும். அதனால தான் முன்கூட்டி என்கிட்ட ஒரு சத்தி வாங்கிட்டு பாருங்க. என்னங்க இதுக்கு அப்புறம் நான் சொல்றது நீங்க கேட்கல. தாலி எடுத்து கூட போயிருங்க.
அது மட்டும் கிடையாது. ஒரு நாட்டு மேல நீங்க சத்தியம் செய்திருக்கீங்க. சத்தியத்தை நீங்க மீறவே கூடாதுங்க. ஒருவேளை நீங்க மீறிங்க நாட்டோட போவேன். இது மாதிரி இந்த ராஜா இருக்க பாரு. சத்தியத்தை பண்ணிட்டு மீட்டேன்னு சொல்லிட்டு நாடு ஃபுல்லா போய் உங்களை பத்தி அசிங்கமா பேசுறாங்க. இதெல்லாம் வேண்டாம் அம்மா. என்னங்க நான் சொல்றது கேளுங்க. நான் பார்த்த மாப்பிள்ளைக்கு அவ கிட்ட போயிட்டு ஒரே ஒரு சம்பளத்தை மட்டும் வாங்கி வந்துருங்க. நானா என் வாயால உரிப்பேன். சீக்கிரம் போங்க. பத்மாவதி கிட்ட ஒரே ஒரு சம்பளம் மட்டும் வாங்கி வாங்க. அது மட்டும் கிடையாது. அந்த திருமணத்துக்கு நீங்கள் வரவே கூடாது. அந்த திருமணத்திற்கு நான் வரக்கூடாதா? என்னடி இது நியாயம்? நீ எச்ச துப்புமா சொல்றேன். துப்பு சொல்றேன். அந்த எச்ச காயறதுனால இப்ப நீ சம்மதம் வாங்கி வரணும். சீக்கிரம் போங்க. சம்பளத்தை வாங்க. பேச வேண்டிய விஷயம் மொத்தமே அங்கேயே பேசி முடிச்சிருங்க. அங்கதான் லாஸ்ட் உங்க சான்ஸ். ஏய் வாடா போய் கல்யாணத்துக்கு நம்ம ரெடி ஆகலாம். என்னப்பா இது அனுதினமும் செந்தாமரை போல் கூட்டு போடுங்க உங்களுடைய முகம். இது என்னப்பா இப்படி வாடி வதக்கி காணப்படுகிறது? என்னப்பா பத்மாவதி, அப்பா இத நான் எப்படி அம்மா உன்னிடத்தில் உரைப்பேன்? அப்பா என்னப்பா எனக்கு ஒண்ணுமே புரியவில்லை. பத்மாவதி, சொல்ல மனம் வருகின்றது, ஆனா சொல்லலாமா வேண்டாம் என்று மனசு திறக்குது. அப்பா நான் யார்? உங்களுடைய மகள் அல்லவா? என்கிட்ட எதுக்கப்பா சொல்வதற்கு மனம் தடுக்கிறது? எது வந்தாலும் சொல்லுங்களப்பா. பத்மாவதி, உன்னுடைய சிற்ற எண்ணெய் வார்த்தை உரைத்தால் என்று உனக்கு தெரியுமா? என்ன வார்த்தை கொடுத்தாங்களப்பா? உனக்கு திருமணம் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறாளா? அப்பா எனக்கு திருமணமா? ரொம்ப சந்தோஷமான விஷயம். எப்போப்பா திருமணம்? யாருப்பா மாப்பிள்ளை? எங்கப்பா இருக்கிறாரு? அப்பா பிறந்த வீட்டுல தான் சுகப்படல, புகுந்த வீட்டுக்காச்சு சென்று நான் சந்தோஷமா வாழ்றேன். பத்மாவதி, மதிவதனாபுரி நாடு ராஜசேகர மன்னர் அவருடைய மகன் சிவமணிக்கு. ஆனால் சிவமணியோ இறந்து போன பெரும் பத்மாவதி,
குருடனாக பிறந்தது தவறு அப்பா. அப்பா, ஒரு குருடனுக்கு என்னை திருமணம் செய்து வைத்திருந்தா அவருக்கு இரு பார்வையாக நான் இருந்திருப்பேனே அப்பா. ஒரு செவிடனுக்கு என்னை திருமணம் செய்து வைத்திருந்தார் அவருக்கு இரு செவியாக நான் இருந்திருப்பேனே அப்பா. ஒரு மாணவனுக்கு என்னை திருமணம் செய்து வைத்திருந்தார் இரு கைகளாகவும் கால்களாகவும் இந்த பாவி நான் இருந்திருப்பேனே அப்பா. போய் போய் இறந்து போன பிணத்திற்கு எனக்கு திருமணம் செய்து வைக்க உங்களுக்கு எப்படி அப்பா பணம் வந்தது? எனக்கு எப்பேற்பட்ட பத்மாவதி, நான் இப்பேற்பட்ட செயலை செய்வேனா? உன்னுடைய திட்டம் என்ன இருக்காதல்லவா? நான் யார் என்று தெரியாமல் முன் சத்தியம் வாங்கிவிட்டேன். அப்பொழுது இறந்து போனதற்கு பத்மாவதி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று உரைத்தார். அதை தாங்க முடியாமல் நான் அழுத்தி விட்டேன். அப்பொழுது இந்த நாட்டை விட்டு நான் போய்விடுவேன். நீங்கள் சத்தியத்தை மீறி நின்று இந்த நாட்டு முழுவதும் நான் சொல்லிவிடுவேன் என்று உரைத்து விட்டால் கண்ணி, நான் என்ன செய்வது? பத்மாவதி, உன்னை நான் எப்படிலாம் சீராக பாலூட்டி வளர்த்தேன். கடைசியில் என் தந்தைக்கு உனக்கு ஏற்பட்ட நிலைமை பார்த்தாயா அம்மா? அம்மா, எந்த மன கோவில் சிலையாக வளர்த்தேனம்மா, மனதோடி மனதாக கலந்தாயம்மா. மனக்கோவில் சிலையாக வளர்த்தேனம்மா, மனதோடி மனதாக கலந்தாயம்மா. மனக்கோவில் சிலையாக வளர்த்தேனம்மா, மனதோடி மனதாக கலந்தாயம்மா. கனவெல்லும் தேரேறி பறந்தேனம்மா, கனவெல்லும் தேரேறி பறந்தேனம்மா, கனவெல்லும் தேரேறி பறந்தேனம்மா. காற்றோடு காற்றாக கலந்தாயம்மா. என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய். இதை யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். பத்மாவதி, என்றும் சிலையான உன் தெய்வம் பேசாதம்மா, கருகான மலர் மீண்டும் மலராதம்மா. சிலையான நம் தெய்வம் பேசாதம்மா, கருகான மலர் மீண்டும் மலராதம்மா. என்றும் சிலையான உன் தெய்வம் பேசாதம்மா, கருகான மலர் மீண்டும் மலராதம்மா. கனவான உன் வாழ்வு திரும்பாதம்மா, கனவான உன் வாழ்வு திரும்பாதம்மா, கனவான உன் வாழ்வு திரும்பாதம்மா. காற்றான அவள் வாழ்வு திரும்பாதம்மா. என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய். இதை யார் பாடும் பாடல் எங்கு நீ கேட்கிறாய். நான் உனக்காக உயிர் வாழும் உயிரல்லவா, என் பாடல் நீ தந்த மொழி அல்லவா. என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய். நான் சத்தியம் செய்யவில்லை. சத்தியத்தை மீறிவிட்டால் கட்டியிருந்த தாலியை அறுத்து விட்டு சென்று விலை என்று ஒரு சிற்றனை உரைத்து விட்டால் அம்மா, நான் என்ன பேசுவது என்று ஒண்ணுமே புரியவில்லையே கண்ணி. அப்பா, இந்த திருமணத்திற்கு நான் சம்மதிக்கவில்லை என்றால் கட்டிடம் மாங்கல்யத்தை அறுத்து விட்டு சென்று விடுவேன் என்று சொன்னார்கள் அம்மா. ஆமாம் அம்மா. இந்த பாவி வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை எப்படி போனாலும் சரிங்களப்பா. நீங்கள் யார்? ஒரு
நாட்டுக்கே மன்னன் நம்முடைய தாய் இப்பேற்பட்ட செயலை செய்து விட்டால் நாட்டு மக்கள் எல்லாம் உங்களை கேவலமாக பேசுவார்கள் அப்பா. அந்த அசிங்கத்தை நீங்கள் பட அது மட்டுமா உன்னுடைய திருமணத்திற்கு நான் தந்தை வரக்கூடாதாம் அம்மா, நான் வரக்கூடாதாம் அம்மா. அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய் பாசம். அம்மா
அப்பாவும் அன்னைக்கு ஈடாகுமா ஆகாசம், அப்பாவும் தேகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம். நீங்க உரைத்தபடியே இந்த பாவில திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்கிறேன் அப்பா. அப்படியா? இருந்தாலும் எனக்கு ஒரு கடைசி ஆசை நீங்க நிறைவேற்றி வைப்பீர்கள் அப்பா. என்னவென்று சொல்லம்மா? அப்பா, சுடுகாடு என்னும் வீடு காட்டி இந்த பாவி எனக்கு திருமணம் நடக்க போகிறது அப்பா. அப்பா, ஒரு ஊரிலே ஒருவர் இறந்து விட்டாராம் அப்பா. அப்பொழுது அவரை சுற்றி உற்றார் உறவினர் அனைவரும் அழுது கொண்டிருந்தார்களா. அப்படியா? ஒருத்தர் மட்டும் எழுந்து கேட்டார்களா, இந்த பிணத்திற்கு சேர வேண்டிய சொந்த பந்தம் அனைவரும் வந்து விட்டாங்க, அந்தி சாய்ந்து விட்டது, ஆதவன் மறைய போகிறார், இன்னும் எதற்காக இந்த பிணத்தை எடுக்காம இருக்கிறீங்கன்னு எழுந்து ஒருத்தர் கேட்டார்களாம் அப்பா. இன்னொருத்தர் எழுந்து பதில் சொன்னார்களா, பிணத்திற்கு சேர வேண்டிய சொந்த பந்தம் அழைத்து வந்து சேர்ந்து விட்டது, இவளுக்கு சேர வேண்டிய தாய் வீட்டு கோடி போயிட்டு வீட்டு வந்தாலும் வரலாம், வராமலும் போகலாம் அப்பா. நான் இருந்தாலும் இருக்கலாம், இல்லாட்டி போகலாம் அப்படியெல்லாம் உழைக்காதம்மா. அப்பா. எனக்கு பொண்ணு வேணாம், பொண்ணு வேணாம் அப்போ. அம்மா, எனக்கு பொண்ணு வேணாம், பொருள் வேணாண்டா, என்ன பெத்தெடுத்த நகை வேணாம், வேணாண்டாப்பா, எனக்கு வேணாண்டா. அம்மா, எனக்கு சொத்து வேணாம், சொக வேணாண்டா, என் தீபோ, என் தீபோ. இந்த பாவி எனக்கு சேர வேண்டிய எனக்கு தாய் விட்டு ஓடி போட்டாட பாப்பா. தாய் விட்டு கொடி என்னவென்று உரைத்து விட்டாய் கண்ணே. எனக்கு சேர வேண்டிய தாய் விட்டு கொடியடி கொடுத்தா தப்பாவி நான் நிம்மதியா போய் வருவேன் பால. பத்மாவதி, நான் எப்படி எல்லாம் வாழணும் என்ன பாவிய மனசுல மனக்கோட்டை கட்டி வச்சா கட்டி வச்சா பத்மாவதி, என் மனக்கோட்டையெல்லாம் பண்கோட்டையா போச்சியப்பா. பாவிக்கு வந்து கொடுமை எண்ணி பாருப்பா, பாருப்பா. அப்பா, எனக்கு பொண்ணு மீது பொருள் மீது ஆசை கிடையாதப்பா. இந்த பாவி எனக்கு நகை மீது நட்டு மீது ஆசை கிடையாதப்பா. எனக்கு சொத்து மீது சொக மீது ஆசை கிடையாது அப்பா. பத்மாவதி, சேர வேண்டிய தாயை விட்டு கோழியை கொடுத்து அனுப்பப்பா, எனக்கு கொடுத்து அனுப்பு. உனக்கு நான் தாய் விட்டு கொடுத்து அனுப்ப வேண்டுமா? கண்ணே, நம்மளுடைய வாழ்க்கை பார்த்தாயா? நம்மளுடைய வாழ்க்கை எப்படிதான் நீடிக்குமா? இதற்கு ஒரு மார்க்கமே கிடையாத கண்ணே. பத்மாவதி, சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போற்றி, தர்மம் என்னை வாட்டுதம்மா, சொந்தங்களை காட்டி அத்தனையும் தாங்கி விட்டேன், சக்தியினை கூட்டி ஆண்டவனுள் சேர்ந்து கொண்டான், சஞ்சனத்தில் மாட்டி ஆண்டவனும் சேர்ந்து கொண்டான், சஞ்சனத்தில் மாட்டி சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போற்றி, தர்மம் என்னை வாட்டுதம்மா,
சொந்தங்களை காட்டி அத்தனையும் தாங்கி விட்டேன் சக்தியினை கூட்டி ஆண்டவனும் சேர்ந்து கொண்டான் சஞ்சலத்தில் மாட்டி ஆண்டவனும் சேர்ந்து கொண்டான் சங்கடத்தில் மாட்டி சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி இடிதாகி அவன் எத்தனை பேருக்கு சுமைதாகி மன்னன் என்பவன் இடிதாகி அத்தனை பேருக்கும் சுமைதாகி மன்னன் என்பவன் இடிதாகி அவன் அத்தனை பேருக்கும் சுமைதாகி சொல்லால் அடிப்பவள் பெண்டாட்டி சொல்லால் அடிப்பவள் பெண்டாட்டி என்னை சோதித்து பார்ப்பவள் தான் கண் காட்டி சோதித்து பார்ப்பவள் தான் கண் காட்டி சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி மனிதன் வாழ்க்கையில் வில்லங்கோ அவன் அத்தனை பேருக்கும் வில்லங்கோ மனிதன் வாழ்க்கை வில்லங்கோ மக்களுக்கெல்லாம் விருதங்கோ மனிதன் வாழ்க்கையில் வில்லங்கோ அவன் மற்றவர்க்கெல்லாம் விருதங்கோ வாழ்வில் இன்பம் ஒரு நேரம் வாழ்வில் இன்பம் ஒரு நேரம் பிந்தி மரத்தினில் ஏறும் வேதாளோ மரத்தினில் ஏறும் வேதாளோ சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி தன்மையை காட்டுதம்மா சொந்தங்களை காட்டி இடுக்கண் வரும்போது திரியல் வாழார் எத்தனை பேருக்கு நாட்டிருப்பேன் இடுக்கண் வரும்போது திரியன்றானான் எத்தனை பேருக்கு நான் திருப்பேன் இடுக்கண் வரும்போது சிறியல் வாழார் எத்தனை பேருக்கு நான் திருப்பேன் அடுத்தது நன்மை என்று நினைத்திருந்தேன் அடுத்தது நன்மை என்று நினைத்திருந்தேன் நான் அதனால் தானே இருக்கின்றேன் அதனால் தானே இருக்கின்றேன் சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போற்றி தர்மம் என்னை வாட்டுதம்மா சொந்தங்களை காட்டி தர்மம் என்னை வாட்டுதம்மா சொந்தங்களை காட்டி பத்மாவதி அப்பா என்னத்தான் அழுதாலும் பெருண்டாலும் என்னுடைய தலைவிதி மாற போவதில்லை அப்பா கண்ணே நேர வெளியே தாய் விட்டு கோடியை கொடுத்தீங்கன்னா நான் சென்று வருகிறேன் அப்பா அம்மா உனக்கு இப்போதே நான் தாய் விட்டு கொடி தந்து அனுப்புகிறேன் அம்மா அப்பா பத்மாவதி